திருமங்கலம் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை சற்று முன்பு அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அந்த மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நீங்கள் கூறியிலிருந்து ஒரு ரெண்டு சந்தேகம். ஒன்று, ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்கள், 10 மண்டலங்கள் ஏற்கனவே தனியார் மயமாகி விட்டது. அப்போது நடைபெற்ற போராட்டங்கள் அதில் சுமூகமான அவர்கள் தீர்வு காணப்பட்டு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த 2 மண்டலங்களில் அவர்களை அந்த ராம்கி நிறுவனத்துடன் அந்த இணைந்து பணியாற்றுமாறு கூறும்போது தான் பிரச்சனை உருவாகிறது. இப்போ இந்த 2 மண்டலத்தில் உள்ளவங்களை இப்போ இவங்கள் கோரிக்கைப்படி இவர்களை அரசு ஊழியர்கள் ஆக்கினால், மாநகராட்சி ஊழியர்கள் ஆக்கினால், மீதி 10 மண்டலங்களில் உள்ளவர்களுக்கும் அந்த பணியை வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். 2000 தொழிலாளர்களுக்கான பிரச்சனை அது மேலும் ஒரு 20,000 தொழிலாளர்களுக்கான பிரச்சனையாக மாறிவிடும் என்பதால் தான் இந்த அவர்களுடைய பணப்பலன்கள் மற்றும் அவர்களுடைய ஓய்வூதியம், PF உள்ளிட்டவை பிடித்தம் செய்யப்படுகின்றன. மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னா 2020 வட சென்னை பகுதியில இருக்கக்கூடிய 7-8 மண்டலங்கள் தனியார் மயப்படுத்தப்பட்ட போது 10,000 தொழிலாளர்கள் வேலை இழந்து போனார்கள். சரி, அந்த சமயத்துல பெரிய போராட்டம் வெடித்தது. அம்பத்தூர்ல மாநகராட்சி அலுவலகத்தில் எல்லா இடங்களிலும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாங்க. தேர்தல் கட்டம் என்பதால் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, தூய்மை பணியாளர்களோட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுவோம் என்று வெளிப்படையாக வாக்குறுதி கொடுத்தாங்க. தமிழ்நாடு போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தோம். போராட்டத்திற்கு அனைத்து பணிகளுக்கான ஆதரவு தளங்களை நான் வேலை செய்து கொண்டிருந்த காரணத்தால் எங்களுக்கு இந்த அறிக்கை நன்றாக நினைவில் இருக்கிறது. இப்பொழுது அந்த அறிக்கையாக வெளியே வந்திருக்கிறது. அவர் தேர்தல் வாக்குறுதியாகவும் இருக்குது. இப்ப அவர்களோட பிரச்சனையை தீர்க்கல. அதுக்கு பிறகு இப்ப 4 வருஷம் கழிச்சு இந்த 2 மண்டலத்தை சேர்த்திருக்கிறாங்க. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரச்சனையை தீர்க்காமல் மறுபடியும் அதே அதிமுக நிலைப்பாட்டை திமுக எடுக்கின்றதுதான் சிக்கல் இருக்கு. அப்ப தனியார் மையத்தை நீங்கள் ஒழிக்கிறது கிடையாது. தனியார் மையத்தோட கான்ட்ராக்ட் கம்பெனிகள் இந்த ராம்கி நிறுவனம் கடந்த 10-13 ஆண்டுகளாக தரமற்ற சேவையை வழங்கி வரக்கூடிய ஒரு மோசமான நிறுவனம். அது பல்வேறு கம்ப்ளைண்ட் அந்த நிறுவனத்தின் மேல இருக்கிறது. அவங்க முறையாக வேலை செய்யல. அரசாங்கத்தை, மாநகராட்சி ஏமாற்றி இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் டன்னேஜ் அளவில் எவ்வளவு டன் நான் குப்பை எடுக்கணும் அதுக்கு காசு என்று சொல்லிவிட்டு குப்பை கூலத்தை அல்லாமல் நீங்க கான்கிரீட் வேஸ்ட் அல்லது மற்ற இதர வேஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டு எடையை காண்பித்து சுரண்டி கொள்ளையடித்த நிறுவனம் தான் இந்த ராம்கி நிறுவனம். இந்த ராம்கி நிறுவனம் போதுமான குப்பை தொட்டிகள் வைக்கல. ஒரு 3000 குப்பை தொட்டி வைத்து 1900 டன் குப்பைகளை எடுக்க வேண்டிய இடத்தில் வெறும் 200 குப்பை தொட்டிகளை வைத்து அள்ளியவர்கள். அதே போல பணக்காரரோட பகுதியில மட்டும்தான் பணியாட்கள் வேலைக்கு வைப்பாங்களே ஒழிய ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய இடத்தில் போதுமான தூய்மை பணியாளர்களை பணியமர்த்துவதும் கிடையாது. அங்கே குப்பை தொட்டிகளை வைப்பதும் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா ஏழைகளுடைய பகுதிகள், குடியார பகுதிகள், நடுத்தர வர்க்கத்தோட பகுதிகள் முழுவதிலுமே குப்பைகள் குவிஞ்சு கிடக்கும். அதே போல தெருக்களை கூட்ட வேண்டும் என்கின்ற அந்த வேலையில பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுடைய பகுதியில கூட்ட மாட்டாங்க. பணக்கார பகுதியில மட்டும் கூட்டுவது வேலையாக வைத்திருப்பார்கள். அதுவும் கூட பாத்தீங்கன்னா ஒரு 80% நிறைவேற்றப்படாம 80% மட்டும் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு வீடுதோறும் சென்று குப்பை அள்ள வேண்டும் என்கின்ற விதி இருக்கிறது. அது இல்லந்தோறும் சென்று குப்பையை வாங்குவது, குப்பை சேகரிப்பதில் பணக்கார பகுதியில் 70-80% தான் நிறைவேற்றினாங்க. ஏழை எளிய மக்கள் பகுதியில் 50% கூட நிறைவேற்றவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு ஒரு விதி வருகிறது. என்ன விதி என்றால், ஒரு மண்டலத்தில் தூய்மை பணி என்றால் அந்த மண்டலத்தில் ஏழை, பணக்காரர், குடியானவர் பகுதி, பணக்காரர் பகுதி, படித்த பகுதி என்றெல்லாம் பார்க்க கூடாது. அனைத்துமே குப்பை என்றால் குப்பை தான், அனைத்தையும் சேகரிக்க வேண்டும் என்கின்ற விதி வருகிறது. அந்த விதியை மீறி ராம்கி நிறுவனம் செயல்பட்டிருக்கிறது. இந்த சமயத்துல அவங்களுடைய தென் சென்னை பகுதியில் அவங்க 8 மண்டலங்களை வேலை செய்த பொழுது அந்த 8 மண்டலங்களுக்கான ஒப்பந்தம் முடிவுக்கு வரக்கூடிய சமயத்தில் எத்தனை புகார்கள் இந்த தூய்மை பணியை குறித்து வருகிறது என்பது ஒரு கணக்கெடுக்கப்பட்டது. 27 நாட்கள்ல கிட்டத்தட்ட 12,900 13,000 புகார்கள் வருகின்றன. அதிலே 5,000 6,000 புகார்கள் முழுவதுமாக 6,000 புகார்கள் என்பது இந்த ராம்கி நிறுவனத்தின் மீதுதான் வருது. இந்த ராம்கி நிறுவனம் யாருன்னா இந்தியாவில் 2வது மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிறுவனம். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியில் இருக்கிறார் என்றால் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி, ஆந்திராவில் கூட ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில YSR காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு MP. அந்த ரேணி ரெட்டி என்கின்ற அந்த நிறுவனத்திற்கு இவ்வளவு தூரம் கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டிய அதிமுக கொடுத்தது. அதற்கு பிறகு குருந்தையூர் குப்பை கூடத்தை நகர்த்துவது, அங்கே பொருட்கள் பிடிப்பது என்கிற ஒப்பந்தத்தை திமுக அரசு கடந்த ஆண்டு
217 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ 2 மாநிலங்கள் கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகையில ஒப்பந்தம் போட்டிருப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப இந்த குப்பை சேகரிப்பதில் மிக மோசமாக வேலை செய்த நிறுவனங்கள் திரும்ப ஒப்பந்தங்கள் அதிமுக திமுக ஏன் தரப்படுகின்றன என்ற கேள்வி. இரண்டாவது, எண்ணிக்கையும் திட்டத்தின்படி தொழில் முனைவராக மாற்றுவீங்கன்னு சொன்னா இது தொழிலாளர்களை எல்லாம் சேர்த்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கி இந்த நிதியை அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில கொடுத்து கூட்டுறவு சட்டத்தின் கீழாக இந்த தூய்மை பணியை மேற்கொள்வதற்கான வழிமுறை ஏன் ஆட்சியாளர்கள் செய்யவில்லை? திமுக ஏன் செய்யவில்லை? அதிமுக செய்யல. அதிமுக இதை பற்றி எந்த பார்வையில் அதிமுக மிக மிக மோசமாக இதை கையாண்டது என்பதனாலதான் திமுக பக்கம் வாக்களித்தார்கள். ஆனா திமுக திமுக படித்த நாங்கள் அமெரிக்காவிற்கு செல்கிறோம் அல்லது ஐரோப்பாவிற்கு செல்கிறோம் கொண்டு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இது குறித்து ஏன் பேசி முடிவெடுக்கவில்லை, கொள்கை முடிவெடுக்கல, திட்டம் வகுக்கவில்லை என்ற கேள்வி எழுப்புறாங்க. இது மக்கள் சார்ந்தது மட்டுமல்ல, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கப்படல என்ற கேள்வி பகிரங்கமாக நாங்கள் திமுக முன்வைக்கின்றோம். அதிமுக மோசமா செஞ்சிருக்கிறது. மோடி அரசு இதுக்கான நிதியை நிறுத்திட்டாங்க. நீங்க கூறியதுலயே மோடி அரசு நிதியை நிறுத்தி இருக்குது. இது குறித்து திமுக வெளியில பேசல, திருமங்கந்தர் இதுவரைக்கும் பேசல.